எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் வேலை நாளுக்காக நாங்க நன்றியோடு பாதத்துல விழுகிறோம் சுவாமி. கிருபையா இறங்கி ஆண்டவரை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள இருக்கிற பாடங்களை உடைய பாதத்துல அமர்ந்து நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் திருப்பத்தாரோ அதற்காய் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளில எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் அதை அபியாசிக்கவும் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா இவை நோக்கி நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களை தாழ்த்தி விட கரத்துல கொடுக்கிறோம். நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு புது விசிட்டர் கூட வந்திருக்கிறாங்க. எங்க சித்தி அவங்க பவானியில இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வாங்க. நன்றியோடு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஸ்டடிக்கு அழைக்கிறேன். இன்றைய நாளில நாம 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 4. கையில பைபிள் வச்சுக்கோங்க. சில வசனங்களை நீங்களே வாசிக்க வேண்டி வரும். அதோடு கூட இந்த படத்தையும் நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல கூட நீங்க சில காரியங்களை கவனிக்க முடியும். சரி, இந்த 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எதை குறித்து அதிகமாய் பேசுகிறதுன்னு பார்த்தா, முதல் சில வசனங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்னா ஒருவேளை இந்த படம் நமக்கு எவ்வளவு ரெலவென்ட்னு தெரியல. ஆனா இது மாதிரிதான் இருக்கணும். ஏன்னு சொன்னா இதுக்கு ஜாஸ்தி பேச முடியாது. இது எல்லா இதையும் தன்னுடைய ஊற்றின் மூலமா தாங்கி கொள்ளும். ரொம்ப நிதானமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களாய்த்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு செய்கிறவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த படத்தின் மூலமாய் பார்த்துக் கொள்கிறோம். சரி, முதல் 2 வசனம். முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படியாக எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு 2 வசனங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரரை இப்ப பவுல் தன்னை பற்றி அவர் அங்க கொரிந்தி சபைக்கு எழுதி கொடுக்கிறார். அப்ப அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, முதல்ல அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்று எண்ணிக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்றது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே ஊழியக்காரர்கள், நாம் ஒவ்வொருவருமே உக்கிரானக்காரர்கள். அதனால ஒரு உக்கிரானக்காரன் என்பது அவனுக்கு அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் கூட ஒரு ஊழியக்காரன். யாரோ ஒருத்தர் தான் ஊழியக்காரங்க, ஒரு சிலர் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, ஒரு சிலர் தான் ஊழியங்களை செய்ய முடியும் அப்படி இல்ல. மத்தேயு கடைசி அதிகாரத்துல 28ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் போய் அப்படின்னு எல்லாருக்கும் தான் அவர் சொல்றாரு. மற்ற வசனங்களை எல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த கட்டளையையும் நாம் எல்லாருக்குமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சகல ஜாதிகளையும்
சீஷராக்கி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வெரி குட். சோ அந்த விதமாக நாமளும் என்ன செய்யணும் சொன்னா, நம்ம இது எல்லாருக்கும் நமக்கும் பொருந்தும். நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். சரி, இங்க கொரிந்தியருக்கு சொல்லும் போது கொரிந்திய சபை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அந்த கொரிந்து சபை, அந்த மக்கள் ரொம்ப செல்வந்தர்கள், செழிப்பா இருக்கிறவர்கள். அவங்க ரொம்ப சொபிஸ்டிகேட்டட். இன்னைக்கு நம்ம சொபிஸ்டிகேட்டட் சொல்றோம் இல்லையா, அது ஒரு ஹை கிளாஸ் ஸ்டைல். அந்த மாதிரி தான் அந்த கொரிந்தியர் வாழ்க்கையும் இருந்தது. அடுத்ததாக அவர்களுக்கு தங்களை குறித்து அதிகமான ஒரு பெருமையும் கூட, ஒரு எண்ணமும் கூட நேச்சுரலா வரும். அவ்வளவு தூரம் பணம், செல்வம், ஒரு மேன்மையெல்லாம் இருந்தா அறிவு, அவங்க அறிவுலையும் குறைந்தவர்கள் அல்ல. அதனால அவர்களுக்கு பொதுவாகவே அந்த மாதிரி எண்ணங்கள், தங்களை குறித்து அதிகமாய் எண்ணுகிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு கொரிந்து சபையினருக்கு பேசும்போது பவுல் தன்னை தாழ்த்தி, அதிகமாய் தாழ்த்தி, தாழ்மைனா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அதுக்காக தன்னை அதிகமாய் தாழ்த்துவார். இந்த அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒரு தாழ்மையான மனுஷன். அதற்கும் மேலாக அந்த தாழ்மையின் மேன்மையை, தாழ்மையின் ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த புத்தகத்துல தன்னை அதிகமாய் தாழ்த்துறத பாருங்க. இப்ப இந்த இடத்துல அவர் தன்னை பற்றி சொல்லும் போது உக்கிரானக்காரன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணும்போது கமெண்ட்ரியில எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 2 வார்த்தைகள் உண்டு. கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கிரேக்க மொழியில இதுக்கு 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா டோலோஸ். அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அடிமைன்னு அர்த்தம். டோலோஸ்னா அடிமை. ஆனா இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ஹைப்பரிட்டாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஹைப்பரிட்டாஸ் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா அடிமை மாதிரியா இல்ல. அவன் ஃப்ரீயா இருக்கலாம். அடிமைக்கு சுயமா திங்க் பண்ணக்கூட கூடாது. அவன் மாஸ்டர் சொல்றத அப்படியே கேட்கணும். அவன் வேற எதுவுமே அவனால செய்ய முடியாது. ஆனா இந்த ஹைப்பரிட்டாஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் சொன்னா சுதந்திரமா இருக்கலாம். அவர்கள் அவங்க மாஸ்டருக்கு மாத்திரம்தான் அவங்க கணக்கு கொடுக்கணும். அவர் சொன்ன வேலையை அவங்க செய்யணும், இவ்வளவுதான். மற்றபடி அவர்களுக்கு சொந்த விருப்பங்கள், சுயமாய் அவர்கள் வெளியே செல்ல வர அதெல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஹைப்பரிட்டாஸ். அதனால பவுல் இந்த இடத்துல அவர் சொல்றது என்னன்னா ஹைப்பரிட்டாஸ்ங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஆனா நமக்கு தமிழ்ல ஒரே வார்த்தை உக்ரானக்காரன்னு இருக்கும். ஆனா இந்த விதமா 2 அர்த்தங்கள் உண்டு. அப்போ இன்னும் நல்லா விளங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரோம நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யம் இருந்த போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கப்பல்ல தான் அவங்களுடைய வியாபாரம், யுத்தம், அவங்களுடைய எல்லா காரியங்களும் இந்த கப்பல்ல தான் செய்ய முடியும். அன்னைக்கெல்லாம் அந்த பிளேனோ இன்னைக்கு இருக்கிற மற்ற வசதிகளோ இல்லை. ஆனா இந்த கப்பலுமே இந்த மாதிரி என்ஜின்ல போகாது. மனுஷர் என்ன செய்யணும், இந்த மாதிரி துடுப்புகள் போடணும். நீங்க அந்த படத்துல பாக்குற மாதிரி அந்த துடுப்புகளை மனுஷர் போடுவார்கள். ஒரு ஒரு துடுப்பு ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி இந்த பக்கம் கொஞ்சம் பேர் அதே மாதிரி அடுத்த சைட்லயும் இருப்பாங்க. இங்க ஒரு போடும்போது அடுத்த சைட்ல அவங்க போடுவாங்க. மாத்தி மாத்தி போடுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் அண்டர் ரோவர். இந்த அண்டர் ரோவர்ங்கிறவங்களும் ஹைப்பரிட்டாஸ்ங்கிறவங்களும் ஒரே அர்த்தம். அதுதான் அங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இத சொல்லியிருக்கு. இந்த அண்டர் ரோவர்ங்கிறவர் அவங்க தலைவருக்கு பதில் சொல்லணும். இந்த ஊழியத்துல தலைவர் யாரு, நமக்கு தலைவர் யாரு, நம்ம சபையாகிய கப்பலை ஓட்டி செல்லுகிறவர் யார்? சபை போதகர் தான் தவறு. இதுதான் தவறான அப்ரோச். நமக்கு சபை போதகராகட்டும், நம்ம மற்ற மனுஷீக ஊழியக்காரர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் நமக்கு தலைவராய் இருக்க முடியாது. அதாவது உலக அளவு
பொறுப்புல அவங்க தலைவர். ஆனா நம்ம சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து. கிறிஸ்து என்கிற அந்த சபைக்கு தலையானவரை தான் நாம என்ன செய்யணும்? நமக்கு தலையானவராய் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இப்ப சபைக்கு தலைவர் போதகர்னு எடுத்துக்கொள்ளும் போது மனுஷர் தானே. போதகர் சில சமயம் சில தவறான காரியங்களை சொல்ல முடியும். அப்ப அவர்களுக்கு நாம அவர்கள் சொல்லுவதையே நாம் செய்ய ஒருவேளை முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அப்ப சபை தலைவரை நாம சபை போதகரை நம்ம என்ன செஞ்சிட முடியாது? தலைவராய் ஏற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு ஒருவேளை தலைவர் பொசிஷன்ல அவர் தான் தலைவர். ஆனா நமக்கு சபைன்னு வரும்போது ஒரு கிறிஸ்தவர்கள்னு வரும்போது குடும்பத்திலேயே கூட குடும்பத்துக்கு தலையானவர் கணவனா இருந்தாலும் ஒரு சில குடும்பங்கள்ல கணவருடைய எல்லா ஆலோசனைகளையும் ஒரு விசுவாசியால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம இங்க பேசுறது விசுவாசிகளுக்கு. அப்ப அதை ஒரு விசுவாசியா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கொரிந்து சபைக்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறார். ஒரு அண்டர் ரோவர்னு சொன்னா அவர் எப்படி இருக்கணும்னா தலைவர் சொல்லுவதை செய்கிறவராய் இருக்கணும். ஆனா அவருடைய தலைவர் யார் என்றால், இந்த கப்பலுக்கு வேணா அந்த கப்பல் கேப்டன் தலைவரா இருக்கலாம். ஆனா ஊழியத்துல தலைவர் இயேசு கிறிஸ்து. அது இன்னும் கொஞ்சம் விளக்கும்படியா அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு வீட்டுல அவங்க வீடெல்லாம் இப்படி இருக்குமா, நம்ம பெரிய பங்களா மாதிரி எல்லா சாப்பாடுகளும் எல்லா பலவிதமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு செஃப் இருப்பாரு, அவர் தான் அந்த வீட்டு சமையல் எல்லாம் பார்ப்பாரு, அவங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு. அப்படி ஒரு ஒரு நிலைமை அவங்க வீடுகள்ல இருந்திருக்கு. அந்த உதாரணத்தை சொன்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்களேன்னா இந்த வார்த்தையை சொல்றாரு, ஸ்டூவர்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர். அவர்கிட்டதான் மற்றவங்க எல்லாம் பேசுவாங்க. என்ன தேவையோ அதெல்லாம் இவர் பார்த்துக்குவாரு. வாங்க வேண்டிய கிராசரி, என்ன வாங்கணும், காய் வாங்கணும், பழம் வாங்கணும், இது தீர்ந்துருச்சு, அது எல்லாவற்றையுமே அவர் கவனிக்கக்கூடியவராய் இருப்பார். இந்த குடும்பத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும், எப்ப செய்யணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய ஆர்டருக்கு ஏத்த மாதிரி மற்றவங்க எல்லாம் செய்வாங்க. இதை அவர் அங்கேயே நின்று விசாரிப்பார், அதாவது அவங்க நின்று கவனிப்பார். இதத்தான் ஸ்டூவர்டுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு பொறுப்பு. அதாவது இவர் என்ன விளக்கத்தை சொல்றாருன்னா, அந்த 2 வசனத்துல, ஒரு ஒரு ஊழியக்காரன் சொன்னா எல்லாவற்றுக்கும் அவன் பொறுப்பு. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, செய்தி சொல்லி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அதல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊழிய சபையை தொடர்ந்து வளர செய்யணும். அந்த சபைக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணணும். அவங்களுக்குள்ள கூட இருக்கிற அவங்க வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை எல்லாம் சொல்லித்தரணும். இப்படின்ற காரியத்தை தான் அவர் இந்த இடத்துல இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறார். பவுல் தன்னுடைய ஊழியத்துல எல்லா சபைகளிலும் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ இதை அவர் அப்படிதான் செஞ்சாரு. இந்த கொரிந்தியர் நிருபத்தையே அவர் இப்படி எழுதுறதுக்கு காரணம் என்னன்னு நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? இந்த தொடக்கத்திலேயே நம்ம இந்த கொரிந்தியர் நிருபத்தை அவர் என்ன காரணத்தினால எழுதுறாருன்னு, இந்த சபையில இருந்து ஒரு ஃபேமிலி போய் பவுல் இருந்த இடத்துல சொல்றாங்க. புலேவையாள்ங்கிறவங்க அந்த குடும்பம் போய் பவுல் கிட்ட தங்க சபையினுடைய நிலைமைய சொல்றாங்க. சபை இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கு, அங்க சண்டை இருக்கு, பிரிவினை இருக்கு, மேட்டுமை என்ன அங்க இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் இந்த நிருபத்தையே அவர் எழுதுறார். திரும்ப எழுதி அவர் இதை காண்பிக்கிறார். சோ பவுலுக்கு அந்த ஒரு பாரம் இருந்தது. அதே போல இங்க அந்த நிருபத்தை அவர் எழுதி கொள்ள. இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 3வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா?
அப்போ இங்க 3 ஜட்ஜ்மெண்ட்ட பேசுறாரு. முதல் ஜட்ஜ்மெண்ட் என்ன? நீங்க என்ன ஜட்ஜ் பண்றது? இப்போ ஒரு சபையில சபையினர் ஊழியக்காரரை ஜட்ஜ் பண்றது. ஜட்ஜ் பண்றதுன்னா என்ன? உட்கார வச்சு நீ தப்பு, நீ அதுன்னு சொல்றது இல்ல. அவரை குறித்த ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்வது, அவரை குறித்து அவர் செய்யறது சிலது தப்பு, சிலது சரி என்று நாமாய் தீர்ப்பு சொல்லுவது. அது ஒன்று. இரண்டாவது, அந்த ஊழியக்காரரே தன்னைத்தானே தீர்ப்பு சொல்லிக் கொள்வார். பவுல், அவர் எல்லாரும் சொல்றாங்களா இல்லையோ, பவுல் அதை செய்கிறார். நானே என்னை குறித்து தீர்ப்பு சொல்வது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க என்னை பத்தி என்ன பேசினாலும் அது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறது. ஏன்னா நீங்க என்னை பத்தி தவறாதான் பேசிட்டு இருக்கீங்க. அதனால நான் அதை குறித்து அதிகமாய் கவலைப்படுவதில்லை. அப்புறம் என்னையே நான் என்ன செய்யல, நான் செஞ்ச காரியம் ரைட்டுங்கிறதுனால என்ன நானே தீர்ப்பு சொல்ல. மூணாவதா, ஏன்னா என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் அறியேன், அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்ல, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்ப்போம். அதாவது இந்த கொரிந்து சபையினர் என்ன செய்யறாங்கன்னா, பவுலை குறித்து ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. அவங்களுடைய எஸ்டிமேஷனே ரொம்ப லோ. அவங்க தங்க பவுலை ரொம்ப கீழான லெவல்ல தான் வச்சிருக்காங்க. ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியம். இவங்க எல்லாம் பணக்காரங்க, நல்ல மேன்மையான, இவர் நம்மை சார்ந்து இருக்கிறார், நாம கொடுக்கறத வச்சுதான் அவர் இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால ஊழியக்காரரை ரொம்ப கனப்படுத்துறது இல்ல. ரொம்ப லோவான எஸ்டிமேஷன். அதனால எதுவுமே அவர் பேசுறது சொல்றது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் இந்த மாதிரி சொல்றாரு. நீங்க என்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்ன கடைசியா நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். நான் கர்த்தருக்காக தான் செய்யறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா 5ஆம் வசனத்துல இன்னும் ஒரு விளக்கமா சொல்றாரு. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா, அதனால நீங்க கர்த்தர் வரும் அளவும் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். இது அடுத்த நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஒருத்தர் தப்பு செய்யறவர்களாய் பாவம் செய்கிறவர்களாய் நாம் பார்ப்போம். ஆனா கர்த்தர் வர்ற காலத்துக்குள்ள ஒருவேளை அவங்க என்ன செஞ்சிடலாம், மண்ணம் திரும்பி மன்னிப்பு பெற்று அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்மை காட்டிலும் அவங்க நல்ல பரிசுத்தவான்களாய் மாறி விடுவார்கள். அப்ப நாம அவசரப்பட்டு அவங்கள குறிச்சு தீர்ப்பு சொல்ல கூடாது. இது நாம ரொம்ப அவசியமாய் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அவங்க தப்பேதான் செஞ்சிருக்காங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல நாம என்ன செய்யக்கூடாது, ஒருத்தரை குறித்து தீர்ப்பு சொல்ல கூடாது. இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க, do not judge others before time. கர்த்தர் வருவதற்கு முன்பாகவே நாம ஒருத்தரையுமே என்னமா செய்யக்கூடாது, நம்ம ஒருத்தரை தீர்ப்பு சொல்லிட கூடாது. ஏன்னா அவர் வரும்போது என்ன செய்ய போறாரா, இருளில் மறைந்திருக்கிறவைகள் எல்லாம் அவர் என்ன செய்வாரா, வெளியரங்கம். மத்தேயுல கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அறையில இருக்கிறது எல்லாம் என்ன செய்வாரா, கூரையில கொண்டு வருவாரு. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரு, வெளியரங்கமாக்குவார். செய்த மறைந்து ஒளிந்து இந்த திருட்டுத்தனமா லஞ்சம் வாங்கினது, மீன் சைன் பண்ணது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருவாரா, வெளியரங்கமாக்கிடுவாரா. அது மாத்திரம் அல்ல, இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. நாம என்ன நினைக்கிறோம்னா, செயல்ல நம்ம நிறைய காரியங்களை செய்யாட்டினாலும் மனதளவுல நாம நிறைய காரியங்களை செய்துடுறோம். கொலை அளவுக்கு கூட நம்ம யோசனைகள் போயிருது இல்ல சில சமயம். நம்முடைய கோபத்தை நம்ம ஒருவேளை வெளியே காட்டி அவங்கள நம்ம அந்த அடிக்கவோ மற்ற வகையான காரியங்களையோ செய்யலைனாலும் உள்ளத்துல நாம என்ன செஞ்சிடறோம், ஒரு சில சமயத்துல கொலை செய்யற அளவுக்கு கூட நம்முடைய யோசனைகள் போய்விடுகிறது. ஆனா அதை எல்லாத்தையுமே அவர் என்ன செய்வாரா, வெளிப்படுத்த. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், கடைசி 17ஆம் வசனம். யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? பிரசங்கி 3:17 நினைக்கிறேன், பாருங்க. சகல எண்ணங்களையும்
சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும், நீ நல்லது எண்ணி இருந்தாலும் வந்துரும், நீ கெட்டது எண்ணி இருந்தாலும் வந்துரும். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிறவர் நம் ஆண்டவர். இத எப்பொழுதுமே நம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். இப்ப எங்க பாரு, யார பாரு, அது இதுல இருந்து நாட்கள்ல எல்லாரும் பேசுறது என்ன? கடைசி காலம், கடைசி காலம், இயேசு சுவாமி வர்ற காலம், அவர் வருகையின் நாட்கள், இப்படின்னே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நாம கொஞ்சம் நம்மை குறித்து யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய செய்கைகள்ல நம்ம சரியா இருக்கிறதுக்கு முயற்சிப்போம். நம்முடைய வார்த்தைகள்ல நம்ம சரியா இருக்கிறதுக்கு முயற்சிப்போம். எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய எண்ணங்களையும் இருதயத்தின் யோசனைகளையும் நாம சரி செய்து கொள்ள கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அப்பொழுது ஆல்வேஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஆனதால், அப்பொழுது அப்படிங்கிறக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? முந்தினதோட கனெக்ட் பண்றது. இதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நீ சரியா செஞ்சுட்டதவனால அப்படியே விட்டுற மாட்டாரு. எல்லாத்துக்கும் அவர் என்ன செய்வாரு? எப்படி ஒரு தண்டனை வைக்கிறாரோ அதே போல அதுக்கான ஒரு ரிவார்டும் அவர் வச்சிருப்பார். அதனால நமக்கு ஒரு நல்ல கீர்த்தி இருக்கும், ஒரு புகழ்ச்சி இருக்கும், ஒரு மகிமை இருக்கும், மேன்மை இருக்கும். அதை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய செயல்கள்லையும் நம்முடைய எண்ணங்கள்லையும் நம்ம என்ன செய்யறவர்களா இருக்கிறோம்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்கும் போது நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம ஒருவேளை அப்படியே ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி ஹோலியா ரொம்ப சாஃப்டா அப்படியெல்லாம் இருக்கிறவங்களா இருக்கிறதுனால நமக்கு என்ன செஞ்சிட மாட்டாரு? அவர் நம்ம என்ன அனுப்பிட மாட்டாரு. நம்ம நிச்சயமா நியாயம் தீர்ப்பாரு. நம்முடைய என்னது அது? இருதயத்தின் யோசனைகளே அவர் நியாயம் தீர்க்கிறவர்னு பாக்குறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 சாமுவேல் நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷர் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கும் போது அல்லது ஒரு இல்லைன்னா நம்ம பொதுவா மேல பாத்துடுறோம். மேல பார்த்துட்டு சரி சரி இவங்க நல்லவங்களா இருக்காங்க, இவங்க கொஞ்சம் அப்படியா இருக்காங்க, செய்வாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா என்ன பாக்குறோம்? கர்த்தர் வந்து மனுஷர் பாக்குற மாதிரி பார்க்கறது இல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது எந்த இடத்துல சொல்லப்பட்டது தெரியுமா? தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக, ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்காக அவருடைய வீட்டுல போய் எல்லாரையும் வர சொல்றாங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த ராஜாவாக தகுதின்னு சொல்லிட்டாரு சுவாமி. அதனால இவருங்க போய் அங்க பார்க்க போறாரு. யாரு? தீர்க்கதரிசி. அங்க போய் பார்த்தா எல்லா அண்ணன்மார்கள் எல்லாம் வரிசையா வராங்க. அவங்க எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆட்களா, ரொம்ப தகுதியானவங்களா இருக்காங்க. இவங்களை பார்த்தா இவன் தான், சரி சரி எலியா இவன் வந்து ராஜாவாயிரலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இல்லைன்றாரு ஆண்டவர். ஆட்டுக்குள்ள ஆட்டம் வச்சுட்டு ஒரு சின்ன பையன் பாட்டு பாடிட்டு இருக்கான். அவன் உள்ளந்தான் ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவனாய், கர்த்தரை துதித்து பாடுகிறவனாய், வேற என்ன அவனுடைய தகுதி பாருங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து வீரம், இவங்களுக்கெல்லாம் உடல் வலிமை, அறிவு அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவர் அதையெல்லாம் தகுதியா எடுத்துக்கல. அவர் தகுதியா எடுத்தது எது? அவனுடைய உள்ளம். அவனுடைய உள்ளத்துல அவங்க நல்ல துதியோடு, நல்ல ஜெப சிந்தையோடு அப்படி ஜெபிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டதுனாலதான் அவர்களுக்கு தாவீதுக்கு அந்த ராஜாவாகிய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசி செய்தார் என்று சொல்லி நம்ம. அதனால கர்த்தர் அவருக்கு சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கறது மாதிரி இல்லை, நான் இருதயத்தை பார்ப்பேன். சரி, இது நமக்கும் ஒரு எச்சரிப்பு. நம்ம அதை குறித்து ஜாஸ்தி இந்த நாட்கள்ல யோசிப்போம். நம்மை பற்றி
நம்முடைய எண்ணங்களை பற்றி, நம்முடைய சிந்தனைகளை பற்றி எல்லாம் யோசிப்போம். இப்ப 6ஆம் வசனம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுது. இதுவும் நம்ம இடத்துல அதிகமாய் காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அதை கொரிந்தியரும் அப்படித்தான். நமக்கும் இது இருக்கு, பொருந்தும். சகோதரரே, சகோதரரே நம்ம யார சொல்வோம்? பிலீவர்ஸ் தான் சொல்லுவோம். சபையில விசுவாசிகளை சொல்லுவோம். சகோதரரே, சகோதரியே அப்படின்னு அழைப்பார்கள். அப்போ இந்த சகோதரரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது பைபிள் ஸ்டாண்டர்ட்ஸை விட்டு வேற எதையாவது ஸ்டாண்டர்டா வச்சு நாம என்ன செய்யக்கூடாது? ஒருவரை ஒருவர் நாம என்ன சொல்றது, ஜட்ஜ் பண்றவோ, தீர்ப்பு சொல்லவோ, அல்லது அக்செப்ட் பண்ணி கொள்ளவோ, ஏற்றுக்கொள்ளவோ கூடாது. ஏன்னு சொன்னா அவங்க பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்களா, அதுதான் நாம பார்க்க வேண்டியது. உலக பிரகாரமா ஒருவேளை அவங்க என்னவா இருக்கலாம், பெரிய மேன்மை உள்ளவர்களா இருக்கலாம். நமக்கு அது முக்கியம் அல்ல. நிறைய படிச்சிருப்பாங்க, ஒருவேளை அது நமக்கு முக்கியம் அல்ல. இன்னைக்கு நம்ம யாரையுமே ஒரு ஊழியக்காரரை நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது, அவரை குறித்து பேசும்போது வேதத்தின் அடிப்படையில சில பேர் என்ன செய்வாங்கன்னா வேத கோட்பாடுகளையே மாற்றி சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்காக நமக்கு என்ன செய்யணும்? நம்ம நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அந்த ஒரு வித்தியாசப்படுத்துகிற அறிவு எனக்கு வேணும், டிசர்ன்மென்ட் எனக்கு வேணும்னு நம்ம கேட்கணும். அதே சமயத்துல சும்மா பைபிள் ஸ்டாண்டர்ட் இல்லாம உலகத்தின் மேன்மைக்காக, இன்னைக்கு எப்படி தெரியுமா, ஒரு சிலருக்கு நல்ல பாட்டு போட்டாங்கன்னா, நல்ல மியூசிக் போட்டாங்கன்னா, நல்ல என்ன சொல்றது, ஜோக் அடிச்சாங்கன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் ஆயிடுது. இந்த பாஸ்டர் நல்லா செய்யறாரு, இந்த ஊழியக்காரர் நல்லா செய்யறாரு, நிறைய கூட்டம் வரும் அந்த கூட்டத்துக்கெல்லாம். அற்புதங்களுக்கு ஓடுறது ஒரு பக்கம், இப்படியும் கூட இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல இந்த மாதிரியும் நம்ம பார்க்கிறோம். இந்த விதமா அவர் பேசுறாரு. அப்புறம் ஒரு சில பாஸ்டர்ஸ் அவங்க பேசுறதுலயே என்ன செய்வாங்க, ஜனங்க, ஒரு பாஸ்டர்ன்னு நான் சொல்றேன், ஊழியக்காரங்க, ஒரு சில ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, அவங்க பேசுறதுலயே நிறைய பணங்களை கொண்டு கொட்டுவாங்க. அது அப்படியும் இன்னைக்கு இருக்குது. அந்த மாதிரி கூட்டங்களும் இருக்கு. அதனால நம்ம ஜாக்கிரதையாய் நம்முடைய தீர்ப்புகளை நாம் யாரை ஏற்றுக்கொள்கிறோம், யாரை வேண்டாம் என்று சொல்கிறோம் என்பதெல்லாம் நம்முடைய பைபிள் ஸ்டாண்டர்டை வச்சு பண்ணணும். இவர் வேதத்தின் அடிப்படையில இருக்காங்களா, கிறிஸ்து சொல்லும்படி இவர்கள் நடக்கிறாங்களா? அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன், அந்த பெரேயா கிறிஸ்தவர்களை போல நாம இருக்கிறோம். இந்த பெரேயா நாட்டு கிறிஸ்தவங்க எப்படி இருந்தாங்களா, ஒவ்வொரு நாளும் இந்த செய்யறது எல்லாத்தையும் வசனங்களை உரசி பார்த்து ஆராய்ந்து என்ன செய்வாங்களாம், அத ஃபாலோ பண்ணுவாங்களாம். அது வேதத்துக்கு ஏற்றபடி இல்லைன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம். அதனாலதான் அவங்க எப்படி இருந்தாங்களா, நற்குணசாலிகளை காட்டிலும் நற்குணசாலிகளா இருக்கும். பாத்தீங்களா? அப்ப நாம அந்த மாதிரி இருக்கணும்ல. அதனால நாம எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த கடைசி நாட்கள்ல நிறைய இந்த மாதிரி தவறான போதனைகள், பொய்யான சத்தியங்கள் வரும். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். 7ஆம் வசனத்துல, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மைப்படும்? கேள்வி கேட்கிறார் ஒரே வசனத்துல. அவர் கேள்வி கேட்கிறார், உன்னை யாரு விசேஷித்தவன்னு சொன்ன? நிறைய சமயத்துல நமக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, அது என்ன பாட்டு? தேவா நான் ஏதில் நான் விசேஷித்தவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்னொரு காரியம் என்னன்னா, நீ இங்க உனக்கு இருக்கிறத நீ ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளாம சுயமா நீ சம்பாதித்ததா அல்லது சுயமாய் உனக்கு வந்தது எது? மூன்றாவதா,
உனக்கு இதெல்லாம் நீ அவர்கிட்டதான் பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அப்ப ஏன் பெற்றுக்கொள்ளாதவன் போல் நானே பெற்றுக்கொண்டேன்றது போல மேன்மை பாராட்டுகிறாய் என்று சொல்லி 3 முக்கியமான கேள்விகள் அங்க கேட்கறத பாக்குறோம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சாரி. சோ இந்த இடத்துல நாம பார்த்தது 3 கேள்விகளை ஒரே வசனத்துல வைக்கிறார் பாருங்க. இப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, அன்றைக்கு இருந்த அந்த கொரிந்திய சபையில இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் மிகவும் பெருமை உள்ளவர்களா இருந்தார்கள். அவங்க பெருமை தான் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. அவங்களுடைய அவங்க மறந்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற எந்த நன்மை ஆனாலுமே அது ஆண்டவர்னாலதான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, தங்களையே தங்களுடைய சுய முயற்சினால, தங்களுடைய ஜெபத்தினால, தங்களுடைய என்ன சொல்றது உபவாசத்தினால, தங்களுடைய இன்னும் கூட வேற என்னெல்லாம் சொல்லலாம், தங்களுடைய ஆவிக்குரிய தெரிந்தெடுப்புகளினால, ஆவிக்குரிய பாரம்பரியத்தினால அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா எதுவுமே நமக்கு தானாய் கிடைக்காது என்பதை நாம எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம வசனமே யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய அவரால இல்லாம நம்மள எதுவுமே செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் யோவானுக்கு இந்த காரியத்தை குறித்து நன்கு அறிந்திருந்ததுனாலதான் அவர் யோவான் 3:30 வாசிங்க. யோவான் 3:30 என்ன சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஏன்னு சொன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாமே அவர் கொடுத்தது. அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. சோ அவர் பெருகணும், நான் சிறுகணும். நான் பெரிய ஆளா வரணும், நான் பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு எல்லாம் அவருக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. செயின்ட் அகஸ்டின் கூட அதே மாதிரி தான் அவர் சொல்றாரு. அந்த மக்களுக்கு அவர் பேசும்போதும் இதேதான் சொன்னாரு. என்னன்னா, நமக்கிட்ட இருக்கிற எதுவும் நம்மால வந்தது இல்லை. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல கூட நாம இந்த மாதிரி வாசிக்கிறோம். நீ சம்பாதித்தவைகள் இவைகள் என்று சொல்லி நீ பெருமை பாராட்டாத, நீ சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் தான் கொடுத்தார். ஒருவேளை நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓவர் டைம் பண்ணி நிறைய பண்ணி காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அது எல்லாமே நீ சம்பாதித்துக்கிறதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கலன்னா நீ எப்படி அதை செஞ்சிருப்ப? அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்கலன்னா நீ எப்படி அதை செய்வ இல்லையா? அதனால எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், நம்மை ஒருபோதும் மேன்மைப்படுத்த கூடாது. 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, இப்பொழுது அதாவது அப்போ அன்றைக்கு அந்த காலகட்டத்துல அவங்க எப்படி இருந்தாங்களாம்? எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு, எதுவுமே அவங்களுக்கு குறைவு கிடையாது. திருப்தியா இருந்தாங்க, ஐஸ்வர்யமானா இருந்தாங்க. இவங்களெல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் நல்ல திருப்தியா சம்பரமா இருந்தாங்க. அப்போ அங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்னா, தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். உங்களை இவ்வளவு தூரம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா ஊழியர் செய்யற எங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு சமமான
ஒரு தண்டனைக்குரியவர்களாக எங்களை அப்படி ரொம்ப தாழ்த்தி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் நாங்க வேடிக்கையானோம். ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறவங்க, தூதர்கள், மனுஷர்கள் எல்லார் முன்பாகவும் நாம் எப்படி இருப்போமா? வேடிக்கையான பொருட்களாய் இருப்போம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். பாருங்க எவ்வளவு கிளியர் அவர் சொல்றாரு. ஊழியக்காரரானா இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட். உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமா எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு கொரிந்து சபையா இருந்தா கூட, அவர்கள் சகோதரரா இருந்தா கூட, அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னா, அவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களானபடினால அவர்கள் கர்த்தரை மறந்தவர்களாய் தாங்களே பெரியவர்களாக பெருமைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஊழியக்காரர்களை துச்சமாய் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம கொடுக்கறதுலதான் இந்த ஒரு நீங்க பொதுவா இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ஸ்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னா, நாம கொடுக்குற காசுலதான் இவங்க எல்லாம் என்னவா இருக்காங்க, இந்த டீச்சர்ஸ்க்கே சேலரி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பிஹேவியரே வித்தியாசமா இருக்கும். டீச்சர்ஸ் ஒரு மதிப்போட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப மரியாதை இல்லாதவர்களாய் அவர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. இதை நான் பார்த்திருக்கேன். பொதுவா நான் அந்த காலத்திலேயே, நான் படிக்கிற காலத்திலேயே அந்த ஏர்லி டேஸ்லயே அந்த ட்ரெண்ட் இருந்தது. இன்னைக்கு அதை சொல்லவே வேண்டாம். ஆனா அன்றைக்கு அது அப்படி இருந்ததை நானே கண்ணால பார்த்திருக்கேன். வித்தியாசத்தை நல்லா பார்க்க முடியும். அப்போ அதே எண்ணங்கள்ல தான் இவங்க இப்ப இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவர்களுக்கு சாரி, எனக்கு ஒரு போன் ஒரு 3 தடவை வந்துருச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. நான் கிளாஸ்ல ஸ்டடியில இருக்கேன் ராணி, சீக்கிரம் சொல்லுங்க. சரி, நான் அப்புறம் பேசுறேன். சோ நமக்கு என்னன்னு பாக்குறோம்னு சொன்னா, இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். கர்த்தர் நம்மை அந்த நிலைமையில வச்சிருக்காருன்றது இல்ல அர்த்தம். நாம் இவ்விதமாய் நம்மை தாழ்த்த வேண்டும். அவர்கள் தங்களை என்னமோ நினைச்சுக்கிட்டோம், ஆனா நாம நம்மை தாழ்த்தணும். பவுல் ஒருவேளை சர்காஸ்டிக்கா இங்க அவங்கள சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெருமையானவங்க, ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறவங்க, அதனால அப்படி அவர் பேசியிருக்கலாம். ஆனா கூட அங்க என்ன அவர் முக்கியமா சொல்ல வராருன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வேடிக்கை பொருள் மாதிரி நாங்க ஆயிட்டோம். யாரு? ஊழியக்காரங்க. ஆனா கர்த்தர் எங்களை ஒருவேளை கீழே தாழ்த்தின மாதிரி இருந்தா கூட நாங்க என்னவா இருக்கிறோம்? இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:28 என்ன சொல்லுது? அந்த அந்த சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும். போதும். முதலாவது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், வேற வேற எல்லா விதமான ஜனங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யார வச்சிருக்காரு? அப்போஸ்தலரை தான் மேன்மையாய் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ற. நீங்க எல்லாம் எங்களை ரொம்ப வேடிக்கை பொருளாட்டம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி, ஏழைகள்னு சொல்லி எங்களை நீங்க நடத்தலாம். ஆனா நாங்க எப்படி இருக்கோம்? இப்போ கர்த்தரால் மேன்மையாய் கருதப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது அவருக்கும் எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா பவுல் ரொம்ப படித்தவர். அவர் எல்லாத்துலயும் அவரும் நல்ல மேன்மையா இருந்தவர். பரிசேயர்களுக்குள்ள அந்த வேத அந்த கவுன்சில் எல்லாம் அவர் பெரிய மேன்மையான ஒரு பொசிஷன்ல இருந்தவர். ஆனாலும் இவர்களால இப்படி ட்ரீட் பண்ணப்படும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அவர் சொல்றாரு, நீங்க எங்களை இப்படி எல்லாம் நடத்தினாலும் கர்த்தருக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? எங்களை கர்த்தர் மேன்மையாதான்
வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் அவங்களுடைய 2 பிரச்சனை சொன்னார். ஒண்ணு, அவங்க அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை மேன்மையாய் நினைத்தார்கள். 2வது, பவுலை ரொம்ப தாழ்மையாய் நினைத்தார்கள். இது 2மே அவர்களுடைய பிரச்சனை. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப அதை அவர் சொல்லுகிறார். இதுல நமக்கு இந்த சமயத்துல இந்த ஜிம் எலியட்ன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரரை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இவருக்கு 30 வயசுதான். இந்த 30 வயசுக்குள்ள இவரோடு கூட ஒரு 4 நண்பர்கள், எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே சிந்தை உள்ளவர்கள், ஊழியர் செய்யணுங்கிற ஒரு சிந்தை உள்ளவர்கள், எல்லாரும் திருமணமானவர்கள். நான் நல்ல சின்ன குழந்தைகளை வச்சிருக்கவங்க. இவரோட சேர்ந்த 5 பேருமா ஆக்கான்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, ட்ரைபுங்கிறதுக்கு இன்னொன்னு வேற என்ன சொல்ல முடியும், தமிழ்ல என்ன சொல்றது, ஆதிவாசிகள். ஆதிவாசி. ஆக்கா என்கிற ஒரு ஆதிவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில இந்த 5 பேரும் சென்று ஊழியம் செய்ய போனாங்க. எல்லா வாலிபர்கள் பாருங்க. ஒருத்தர் இவரை மாதிரிதான். இவர் எவ்வளவு ஒரு பிரில்ல ஒரு மாதிரி நல்ல வைப்ரண்டா இருக்காரு. இது மாதிரியே தான் 5 பேரும் இருந்தாங்க. எல்லாரும் போய் அங்க ஊழியம் செய்ய போகும்போது அவங்க எல்லாம் மனுஷர்களை பிடித்து தின்கிறவங்க. ஆனா தைரியமா கர்த்தருடைய சித்தம் கேட்டு கர்த்தருக்காக போறாங்க. போய் எல்லாம் கொஞ்ச நாள் அங்க தங்கும் போது நல்லாதான் இருந்தாங்க. அவங்களும் இவங்க கொண்டு போகும்போது நிறைய கொண்டுட்டு போவாங்க பொருட்கள். அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் இவரை நீ வா தனியான்னு சொல்லிட்டு இவரும் நம்பி போறாரு. அம்பு விட்டு கொண்டுடுறாரு அவர். ஆனா அந்த சமயத்துல அவர் போறதுக்கு முன்னால அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, உனக்கு நீ அங்க போனேன்னா திரும்பியே வரமாட்டேன்னு உனக்கு தெரியும், நீ ஏன் போற அப்படின்னு அவனை கேட்கும்போது அவன் சொன்ன பதில், என்னால வைத்து கொள்ள முடியாதத நான் ஒரு லாபமா வைத்திருக்கிறத விட எனக்கு ஒரு லாபமா இருக்கிறதை நான் இழக்க முடியாத ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்வேன் என்றால் நான் அதற்காக என்ன வேணா சரி. இப்ப என் கையில இருக்கிறதெல்லாம் நான் இழந்து போயிடுவேன் நிச்சயமா. நான் சேர்த்து போகும்போது இது ஒண்ணுமே என் கூட வராது. ஆனா நான் இழக்காமல் நான் என்னோடு கூட வரக்கூடிய ஒரு மேன்மையான காரியத்துக்காக நான் செத்து போனாலும் பிரயோஜனம் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லுவதாக நம்ம பார்ப்போம். அப்படி ஒரு அருமையான ஒரு வாசகத்தை அவன் சொல்லுகிறான். இந்த வாசகத்தை எல்லாரும் உலக அளவுல இன்றைக்கும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார். அவர் மரித்து போனாரு. ஆனா அவங்க வைஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த 5 பேருமே செத்து போயிடுறாங்க. பாருங்க, போனா 5 வாலிபர்களும் போயிடுறாங்க. அவங்க மனைவிகள் சேர்ந்து பிள்ளைகள் ஓரளவுக்கு பெருசான மனைவிகளை சேர்ந்து திரும்ப அந்த ஜனங்கள்கிட்டயே போய் ஊழியத்தை செய்யறாங்க. ஒருவேளை இவர் செத்துட்டாரு. ஆனா அந்த கேப்ல அந்த தலைவன் மனம் திரும்பிடுறான். ஒரு தலைவன் மனம் திரும்பினாலே அந்த கிராமமே மனம் திரும்பிடும். ஏன்னா அவன் என்ன சொல்றானோ அதுதான் இவங்க செய்வாங்க. வேற எதுவுமே மாறி செய்ய முடியாது. அப்ப அவங்க இவன் கடவுள் உண்மையான கடவுள் அந்த தலைவன் ஏற்றுக்கொண்டதுனால அங்க இருக்க அத்தனை பேரும் மாறிடுறாங்க. அப்ப இவங்க திரும்பி அங்க போய் அவங்களுக்கு போய் ஊழியர் செய்ய போகும்போது அவங்க அளவுக்கு கஷ்டமா அங்க இல்ல. அப்போ இந்த ஜிம் எலியட்டுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நேட்டுன்னு சொல்லி. அவனுடைய பையனுக்கு அந்த ஊர்ல மனம் திரும்பின ஆக்கா தலைவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆக்கா தலைவனால் ஞானஸ்நானம் பெற்றான் இவனுடைய நண்பனுடைய மகன். அப்படி ஒரு மனமாற்றத்தை அந்த யார் அது ட்ரைப்ஸ்ல அவங்க அப்படி காட்டுவாசிகள், மாம்சபட்சினிகள், அவர்கள் உள்ளங்கள் மாற்றப்பட்டது இவரோட ஒரு தியாகத்தினால. ஒருவேளை இவரை பார்க்கும்போது வேடிக்கை பொருளாதான் இருக்கும் உலகத்துல. இந்த வாலிப வயசுல இப்படி அந்த ஒரு காரியத்தை யாராவது செய்வாங்களா? இவனோட 5 பேரும் சேர்ந்து வேற போறாங்களே, எல்லாம் குடும்பத்தை பத்தி யோசிச்சாங்களா, பிள்ளைகளை பத்தி யோசிச்சாங்களான்னு ஒருவேளை அவங்க அன்றைக்கு பேசி இருக்கலாம். ஆனா அவருடைய ஒரு தியாகம்
அந்த கிராமத்தையே மாற்றியது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் மூலமாகவே இது எப்படி பெரிய காரியம். இவருங்களுடைய சொந்த பிள்ளைய அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அப்படி அங்க நடந்ததாக நம்ம வாசிக்கிறோம். அதனால ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஒருபோதும் அவர்களை உள்ளத்தினாலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர்களை தவறாய் நினைக்க கூடாது. அவரவர் செய்கிறதற்கு அவரவர் கணக்கு கொடுத்துக்குவாங்க. அதனால நாம அதுல ஜாஸ்தியா அதுல என்ன செய்யணும், பாதிக்கப்படக்கூடாது. நம்ம ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம என்னவாவது பேசுறதுனாலயோ செய்யறதுனாலயோ நம்முடைய ஆத்துமா கரைப்பட்டு விட கூடாது. இப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். அப்ப அவரு ஊழியக்காரரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்நேரம் வரைக்கும், இப்போ வரைக்கும் நான் எழுதுற உங்களுக்கு கடிதம் எழுதும் போதும் கூட நாங்க எப்படிதான் இருக்கோம், பசி உள்ளவங்களா தாகம் உள்ளவங்களா தங்கறதுக்கு கூட இடம் இல்லாதவங்களாதான் இருக்கிறோம். நாங்க எங்க சொந்த கையினாலே, இது இந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல எல்லாருக்கும் சம்பளம் எல்லாம் வருது. அன்னைக்கு ஊழியக்காரர்கள்லாம் பவுல் காலத்துல அவரே செய்து வேலை செய்து டென்ட் கட்டி அப்புறம்தான் காசு பெற்று அவர் சம்பாத்தியத்துலதான் அவர் வாழ்ந்தார். நல்ல முன்மாதிரி. அவர் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். எங்களை திட்டுறீங்க, ஆனா நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க எங்களை தூஷிக்கிறீங்க, ஆனா உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். இந்நாள் வரைக்கும் எங்களை எப்படி நடத்திட்டு இருக்கீங்கன்னா, குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும். எவ்வளவு மன வருத்தத்தோட அவர் அதை சொல்லியிருப்பாருன்னு யோசிப்பாரு. நாங்க செய்யறோம், கர்த்தருக்காக அந்த ஊழியத்தை செய்யறோம், ஆனா நீங்க எல்லாம் எங்களை என்ன செய்றீங்கன்னா அவ்வளவு கேவலமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கொள்கையருக்கு அவர் ரொம்ப ஏன்னா அந்த கொண்டு சபைக்கு ரொம்ப பாரமாயிதான் அவர் 2 கடிதத்தை எழுதினார். மொத்தமா 4 கடிதம் எழுதினாருன்னு நம்ம பாக்குறோம். ஒரு கடிதம் காணா போயிடுச்சு, இன்னொரு கடிதம் அது சேர்த்து 4வது கடிதமா ரெண்டாவது நிருபமாய் அதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த சபை மேல அவருக்கு அதிக பாரம். இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா அவங்கள்ட்ட இந்த ஒரு சின்ன விஷயம் அவங்கள்ட்ட ஒரு குறையா இருக்கு. அந்த பெருமை அவர்களை இப்படி செய்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு அது பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி செய்யக்கூடாது, உங்க ஆட்டிடியூட மாத்துங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறத நாம பார்ப்போம். சோ கொரிந்து சபைக்கான முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய பெருமை. ஒரு முக்கியம் இதுதான். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான 2 குணாதிசயங்கள் என்ன? ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ஹம்பிள்னஸ் ஆஃப் மைண்ட். அதாவது ஊழியத்திலே உண்மை உள்ளவனாயும் தாழ்மையில சிந்தை உள்ளவனாயும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காரன் இந்த 2 விஷயத்த அவன் நிச்சயமா அவன் உள்ளவனா இருக்கணும். என்னது அது? ஊழியத்துல அவன் உண்மை உள்ளவனா இருக்கணும், தாழ்மை உள்ள சிந்தை அவனுக்கு இருக்கணும். பவுல் அவ்வளவோ கேவலப்பட்டாரு, ஆனாலும் அவர்களை ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. 14ஆம் வருஷத்துல நாம என்ன வாசிக்கிறோம்னா, அவருக்கே மனசு சங்கடமாகுது. என்னடா இப்படி நான் ரொம்ப பேசிட்டனோ அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்ல. ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் செய்யும் போது சொல்றதோ, தகப்பன் செய்கிற எந்த காரியமோ அந்த நேரத்துல ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அது எதுக்காக அவர் செய்யறாரு? அவருடைய நன்மைக்காக செய்யறாரு. உலகத்துல பல பேர் இருக்கலாம், 10,000 வாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, 10,000 டீச்சர்ஸ் இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நீங்க எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்னை போல வாழுங்க, என்னை பாருங்க. இது தைரியம் நமக்கு வேணும்.
இன்னைக்கு நம்ம சபைக்கோ நம்முடைய மற்றவர்களுக்கோ சொல்ற என்ன மாதிரி வாழுங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், குறையற்றதா இருக்கணும். நம்மள இருக்கிற குறைகள் அவங்களுக்கு அஹ் அஹ் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம அப்படி நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் தைரியமா சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். அவர் தன்னை திறந்த நிருபமாய் வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்வார் இல்லையா, நாம் திறந்த நிருபங்கள். அது போல இங்கேயும் அவர் அப்படிதான் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள். இது நிமித்தமாக எனக்கு பிரியவும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் அடைக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். தீமோத்தேயுவை அந்த சபைக்கு அனுப்புறாரு. இவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க ஒரு தகப்ப நான் சொன்ன மாதிரி உங்கள்ட்ட நான் பேசினேன். ஒருவேளை நான் பேசுனது உங்களுக்கு கடினமா இருந்தா நீங்க அத இது பண்ணிக்காங்க, கோவப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 1000 டீச்சர்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு தகப்பன் தான் இருக்க முடியும். அந்த தகப்பன் நான் உங்களை என்ன செய்தேன்? ஆவிக்குரிய விதத்திலே நான் உங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றத நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஜனங்க உடனே என்னை பின்பற்றுங்கன்னு அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம், ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சு. ஐயோ, இந்த பவுலை பின்பற்றுறதா? இந்த பவுல் யாரு? கேவலமான ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிறவர், இவரை போய் நம்ம பின்பற்ற முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? மாளிகையில வாழ்க்கை, செல்வம், இப்படி எல்லாம் இருக்கு. இவர் என்னன்னா என்னை பின்பற்றுங்கள்ங்கிறாரு. எப்படி இதை செய்ய முடியும்? இவரே ஒரு அழுக்கான கந்தை மாதிரி இருக்கிறவர், இவரை போய் நம்ம எப்படி இமிட்டேட் பண்றதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் இவர் சொல்றாரு, ஏன்னா நான் உங்களிடத்துல வரதில்லைன்னு உங்களுக்கு நிறைய பேர் கொஞ்சம் கோபமா இருக்கீங்க. கர்த்தருக்கு சித்தமானா நான் உங்களை சீக்கிரமாய் பாக்குறேன். நான் வரும்போது அவங்க பேச்சை அல்ல, அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். பாருங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அவன் வர்றதில்ல, அவர் கவனிக்கிறதே இல்ல, சும்மா அங்க இருந்து லெட்டர் போடுறாரு, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம்ல. அப்ப அவரை சொல்றாரு, நீங்க பேசுற பேச்சு இல்ல, நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசத்துல உறுதியா இருக்கீங்கன்றத பாக்குறேன் நானு. கர்த்தருக்கு சித்தமானால் நான் பாக்குறேன். ஏன்னா 20ஆம் வசனம் வாசிங்க யாராவது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. இன்னொரு இடத்துல இதே மாதிரி தேவனுடைய ராஜ்யம்னு ஒரு வசனம் இருக்குமே, அது என்னன்னு தெரியுமா? புசிப்பும் கொடுக்கும் அல்ல. வெரி குட், வெரி குட். நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும். சோ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் விவேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்ப அவர் என்ன மறுபடியும் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் வசனம் இது நான் சொல்லல, அவர் சொல்றாரு, பெரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டும். பிறம்போடு நான் உங்களை கடிந்து கொள்ளணும், உங்களை திருத்தணும்னா நான் பிறப்போடத்தான் ஆகணும். நான் கடினமா பேசித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா என்னோட இது என்ன, நீங்க எப்படியாவது ஆவிக்குரிய விதத்துல சரியாகி ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அதுதான் என்னுடைய நோக்கம். ஒரு தகப்பனுடைய நோக்கம் அதுதான். அந்த நோக்கத்தோட நான் வரேன். உங்களிடத்துல அன்போடு சாந்தமுள்ள அவையோடு பேசணும்னாலும் நான் அந்த நிலைமையிலையும் பேச முடியும். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு வர்றதுக்கு முன்னால நான் தீமோத்தேயுவை அனுப்புறேன். தீமோத்தேயுவை என் குமாரனா நான் ஏற்றுக்கொண்டபடினால அவனுக்கு எல்லாம் என்னை பற்றி தெரியும். என்ன டீச் பண்ணுவேன், என்ன அவங்களுக்கு சொல்லி தருவேன்னு அவனுக்கு தெரியும். அவன் உங்களை டீச் பண்ணுவான், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவன் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு அவர் சொல்வதை நான் பார்க்கிறோம். சோ இந்த அதிகாரத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அன்போடு மதிப்போடு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா ஆதரவுகளையும், குறிப்பாக ஜெப ஆதரவை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்ப என்னத்துக்கு இந்த பாடம் அப்படின்னா, நாம் செய்யறதுல இன்னும் பத்தல.
இன்னும் இடத்துல நம்ம செய்திடுறோம், செய்யறது இருக்கு. சிந்தை, நம்முடைய எண்ணங்கள். இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்த டார்கெட்டை எண்ணம். இருதயத்தின் யோசனைகளை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அவர் வருவார். அப்போ அவர் வருவான்னு சந்தோஷப்படுறோம். அவர் வந்து இப்படி எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கினார் எப்படி இருக்கும் பாருங்க. நாம நம்முடைய எண்ணத்துல எல்லாம் அப்படியே வரிசையா இந்த வீடியோ போடுற மாதிரி போட்டாருன்னு வைங்க. யாரை பத்தி பேசணுமோ அவங்க பூமியில இருக்கலாம், ஒருவேளை பரலோகத்துல இருக்கலாம், ஒருவேளை நரகத்துல இருக்கலாம். அங்க இருந்து அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாம பேசுனதெல்லாம் அங்க அப்படி வரும், பிக்சரா வரும். பேசுறது இல்ல, மனசுல யோசிச்சது, அதுதான் அங்க இருக்கிறது யோசனையே. சோ எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்த நாட்கள்ல நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கும்படியாக எண்ணங்களை நாம் ஆண்டவரிட ஒப்பு கொடுப்போம். நான் தப்பு செஞ்சுட்டேன், அதனால என்ன மன்னிங்க, இந்த எண்ணங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து இந்த ஒரு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்து இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீ கற்றுக் கொடுத்தீர். ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தணும். ஒருவேளை இந்த மக்கள் எங்களை ஒரு அசுத்த அழுக்கு மாதிரி நினைச்சா கூட அதையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமையில நாங்க இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே சமயத்துல நாங்க ஒருவேளை ஊழியக்காரரை ஆதரிக்கும் போது, ஊழியக்காரரை குறித்து நாங்க பேசுகிற போது, நீர் வருவதற்கு முன்பாக அவசரப்பட்டு எதையாவது நாங்க பேசி ஆண்டவரே நாங்க குற்றவாளிகள் ஆகிவிடாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிற சுவாமி. எவ்வளவோ கோபமான எண்ணங்கள், எவ்வளவு பகையுள்ள எண்ணங்கள், எவ்வளவு தண்டிக்கிற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், அதோட அசுத்தமான எண்ணங்கள், இதெல்லாம் எங்க உள்ளங்கள்ல ஆட்கொண்டிருக்கிறது நீர் அறிவீர். ஒருவேளை எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அப்படியே பிக்சர் போட்டி காமிச்சா எவ்வளவு கேவலமா இருக்கும் சுவாமி, எவ்வளவு வெக்கமாயிருவோம். அந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்காதபடி ஒரு விசை கூட எங்களை நீர் மன்னித்து உடைய ரத்தம் அவை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிற ரத்தம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது எல்லாவற்றையும் நீர் அப்படியே தொடச்சிருவீர் சுவாமி. எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால போட்டுருவீர் ஆண்டவரே. அதை சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளிடுவீர் சுவாமி. அதை மறந்தும் போயிருவீர். திரும்ப ஞாபகப்படுத்த எங்களை ஒரு புது மனுஷராய் பார்க்கிற தேவன் சுவாமி. ஆம் தகப்பனை, கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நாட்கள்ல நாங்க எத்தனையோ ஆவிக்குரிய பயிற்சிகள் செய்யும் போது எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் ஒப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய. இந்த நாள்ல எங்க எண்ணங்களை நீ பற்றி பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை எங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். அதே சமயத்துல நம்ம யாராவது இரிட்டேட் பண்ணாங்கன்னா, நம்மளை யாராவது இன்டிமிடேட் பண்ணா நம்ம அமைதியா போயிடுறோம். அது ஒரு நல்ல அடையாளம். அமைதியா போயிடுறோம், தாழ்மையா போயிடுறோம். நிறைய சமயத்துல போக மாட்டோம், எதிர்த்து பேசுவோம். சில சமயங்கள்ல அமைதியா போயிடுறோம். ஆனா உள்ளத்துக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் சுவாமி, உள்ளத்துக்குள்ள அவ்வளவு எரிமலை மாதிரி குதிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவரை அதையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அதைத்தான் இந்த நாள்ல எங்களுக்கு சொல்லித் தருகிறீர். எங்க எண்ணங்களை நீர் தூய்மையாய் நாங்கள் கெஞ்சிடும். நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தரா இருக்க எங்களை அழைக்கிறீர். நாங்க பவுல ஃபாலோ பண்றது இல்ல சுவாமி, நாங்க உண்மை ஃபாலோ பண்றோம். நீர் தான் எங்க தலைவர், நீர் தான் எங்க லீடர். உண்மை நாங்க ஃபாலோ பண்ணி கூட பிள்ளைகளா இந்த நாட்கள்ல மாறுவதற்கு அந்த நரமாம்ச பச்சினிகள் உங்களுடைய அன்பினால எவ்வளவு தூரம் மாறி ஒரு கிராமமே சபையா மாறினது போல எங்க உள்ளங்களோ அப்படி மாறத்தக்கதாக நீ தங்கும் ஆலயமாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். So, thank you everyone. Thanks for... ஆமா, இன்னைக்கு பிரேமா வரல ஆன்ட்டி, முடியலைங்க ஆன்ட்டி. ஓஹோ, இல்ல அவங்க இவங்க வரல, ஜின்சா வரல, சத்யா வந்திருக்காங்க. சத்யா இருக்காங்க, ஜின்சா தான் இருக்காங்க.
ஓகே பாய் பாய். பாய் பாய். பாய் ஆண்டி. மெர்சி Bye, பத்மா அவர்களே பாய். மெர்சி பத்மா அவர்களே கொஞ்சம் தங்குங்க, இங்க பேசணும். இரு கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசலாம். எல்லாம் First time மத்தவங்க எல்லாம் வந்திருக்கேன். போடுங்க. ஓகே ஓகே சரிவா, மற்றவங்களே பாய்பா. பாய் ஆண்டி. எப்படி விஜயா இருக்கீங்க? பாய். விஜயா பாய். ஆண்டி பாய். பாய் பாய். அவங்க எங்க சித்தி, அதனால இப்பதான் பேச முடியும் ஃபேஸ் டு ஃபேஸ், அதனால பாக்க. சரி சரி சரி. அதனால உங்களை பாய் பாய் சொல்லி போங்க போங்கங்கறாங்க. தேங்க்ஸ் விஜயா தேங்க்ஸ். பாய். விஜயா ஆஃப் பண்ண போயிட்டாங்களா? கொஞ்சம் மேல வா, நெத்தி தான் தெரியுது. இல்ல இப்ப சித்தி இல்ல, சித்தி போயிட்டாங்க. அவங்களுக்கு சித்தி வீடியோல இருக்காங்களா? வீடியோ சரி தான். வீடியோ தான் ஆஃப் ஆயிடுது. அப்ப முதல்ல ஆஃப் பண்ணிடுதா? ம்? இது ஆஃப் பண்ணிடு. இதை நான் அப்புறமா கூட கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி கூட போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்